நிறைய பேர் படிகாரக்கல்லை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியலை. இந்த படிகாரக்கல் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்மளோட கன்னத்தில் இங்கெல்லாம் அதை வச்சு ரப் பண்ணுவாங்க. அது எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த படிகாரக்கல்லோட தன்மை என்னன்னு பார்த்தா, இது ஸ்கின்னில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போதும் அப்புறம் ஏதாச்சும் ரேஷஸ் வரும்போதும் தடுக்கிறதுக்கு தான் இந்த படிகாரக்கல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னோடய ஸ்கின்னில் பிம்பிள் இருக்குது, பிக்மெண்ட் இருக்குது, அப்புறம் ரேஷஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த படிகாரக்கல்லை கடையில் வாங்கிட்டு நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க. நல்ல பவுட்ரு ஃபார்ம், ரொம்ப பவுடராக இருக்கணும். இந்த படிகாரக்கல் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முல்தானி மிட்டி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்ல ரோஸ் வாட்டரையும் சேர்த்து இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்ட்டு ரொம்ப கம்மியாகும். பட் யாருக்காச்சும் அலர்ஜி இருந்ததுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண வேண்டாம். கட்டவிரலுக்கு கீழே இருக்கிற இடத்துல, அதாவது கையில் கட்டவிரலுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு அலர்ஜி டெஸ்ட், அதாவது பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா படிகாரக்கல் ப்ளஸ் கொஞ்சம் ஹனி போட்டுக்கோங்க, ப்ளஸ் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 பேக் சொல்லியிருக்கிறேன். 2 பேக்கில் ஏதாச்சும் ஒரு பேக் யூஸ் பண்ணுங்கள். பிம்பிள்னால் வந்த தழும்பு, பிக்மெண்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.